ரொமானியாவின் மீது ஒரு குட்டி விமானம், அதை யூஏவி அப்படின்னும் கூட சொல்லலாம், ட்ரோனுன்னு சொல்லலாம். அந்த ட்ரோன் என்னுடையது கிடையாது அப்படின்னு சொல்லி முதல்ல தர்க்கம் பண்ணி பார்த்தாங்க உக்ரைன். அதன் பிறகு இல்லை அது என்னுடையது தான், ஆனால் என்ன ரஷ்யா அதை ஜாம் பண்ணிட்டாங்க, அதனால தான் டமார்னு அங்கேயே விழுந்து வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இன்றைக்கி ரொமானியா அதனுடைய ரிப்போர்ட்டை அனுப்பியிருக்காங்க. எஸ், இது உக்ரைனுடைய ட்ரோன் தான். இது வெடிக்க வைக்கப்பட்டதற்கு ஜாமிங் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஏதாவது ஒரு மால்ஃபங்க்ஷன் நடந்திருக்கலாம், அதனால் அந்த ட்ரோன் அந்த இடத்துல வெடிச்சிருக்கலாம். இன்டென்ஷனாக யார் உக்ரைன் இந்த இடத்துக்குள்ளே இந்த ட்ரோனை வீசலை. அப்படி வீசியிருந்தாலுமே அது வெடிக்க வைக்கிற அந்த ஒரு இன்டென்ஷன் உக்ரைனுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உக்ரைனுக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொமானியாவில் உக்ரைன் ஏற்படுத்தின அந்த சிறு பதட்டம் இப்போது ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பும் அப்படின்னு நிறைய நாடுகள் நினச்சாங்க. பட் அது உக்ரைனுக்கு எதிராகவே திரும்பி ரொம்ப சுலபமாக முடிந்து விட்டது அப்படிங்கிறது தான் கடைசியாக கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. இது மட்டும் கிடையாதுங்க, ஏகப்பட்ட அப்டேட். ரஷ்யா உக்ரைன், ஈரான் அமெரிக்கா, இஸ்ரேல் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட நியூஸஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? முதல் விஷயம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய சிக்கல் தான். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்னப்பா, இரண்டு பேருமே நட்பு நாடுகள். அயன்டோமுக்கு அமெரிக்கா தானே ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட பண உதவியை செய்கிறாங்க, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு ஒன்றுன்னு அமெரிக்கா ஓடி வராங்க. அப்படிப்பட்ட அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன சிக்கல் வந்துட போகுது நீங்கள் கேட்கலாம், நியாயமான கேள்வி தான். ஆனால் சிக்கல் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிலிட்ரி பேஸ்டாக கிடையாது, இன்டெலிஜென்ஸ் பேஸ்டாக. அமெரிக்காவை வேவு பார்ப்பதற்கு இஸ்ரேல் பெருவாரியான முயற்சிகளை செய்கிறார்கள். அமெரிக்கா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அமெரிக்காவினுடைய பென்டகன் இப்போ இஸ்ரேலினுடைய இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரீமாக கவனிக்க வேண்டும். அது ரொம்ப கூடுதலாக மாறி இருக்குது. எல்லா இடங்களிலுமே இஸ்ரேலினுடைய ஸ்பை அவங்களுடைய வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அமெரிக்காவை வேவு பார்ப்பதில் சில நாடுகள் முக்கியத்துவம் கொடுப்பது போலவே இஸ்ரேலும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. எனவே இஸ்ரேலை நாம் கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு இன்று அமெரிக்கா பக்கம் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக சொல்லுவாங்க தெரியுமா, வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைக்கிறது அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு முனிவர் இருந்தாராம், ரொம்ப நாளாக தவம் செஞ்சுட்டே இருந்தாராம். கடவுள் வந்தாராம், என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். இல்லை, நான் தலையில் யார் மேலேயாவது கை வச்சேன்னா அவங்க உடனடியாக செத்து போயிடணும், அந்த மாதிரி ஒரு வரம் கொடுக்கணும், என்னை எதிர்த்து யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாராம். அப்படி சொன்ன உடனே கடவுளும் என்ன செஞ்சிருவாராம், பரவாயில்லையே இவ்வளோ நாள் நமக்காக பக்தியுடன் அவர் என்ன செஞ்சுருக்காரு, தவம் இருந்திருக்கிறார், அதனால் அந்த வரத்தை கொடுத்துடலான்னு சொல்லி வரத்தை கொடுத்துருவாங்களாம். இதை செக் பண்ணணும்னு சொல்லி கடவுளுடைய தலையிலேயே கை வைக்க ட்ரை பண்ணுவாராம் முனிவர். அப்போ பாருங்களேன், ஏன்னா கடவுளை அழிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் இந்த முனிவரை கொள்வதற்கு வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. இவர் தலையில் கை வச்சா மட்டும் போது எல்லாரும் செத்து போயிடுவாங்கல்ல. அந்த மாதிரி ரஷ்யாவை அழிக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறது உக்ரைன். இன்னொரு பக்கம் யூரோப்பில் ரஷ்யா இருக்குது, நாங்கள் இருந்துக்கிட்டே தான் இருப்போம். அங்கேருந்து அந்த மேப்லேருந்து எங்களை அழிப்பது அப்படிங்கிறதுலாம் நடக்காத விஷயம். அப்படி யாராவது கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த கனவை இத்துடன் புதைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இல்லை, யூரோப்பிலேருந்து ரஷ்யாவை புறம் தள்ளிவிட்டு ரஷ்யாவை அழித்து விட வேண்டும், ரஷ்யாவை ஒட்டுமொத்தமாக ஒழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பிளான் பண்ணுறதை ரஷ்யா ஸ்மெல் பண்ணிட்டாங்களோ என்னவோ, அவங்களுக்காகத்தான் இந்த மெசேஜை ஹிடனாக கொடுத்துருக்காங்க ரஷ்யா. அடுத்ததாக ரஷ்யா உக்ரைன் அந்த போரில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான அப்டேட்டாக 2 கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்காங்க, லிபரேட் பண்ணியிருக்காங்க. உக்ரைனுடைய அந்த கிடுக்குப்பிடியிலிருந்து ரஷ்யா பல கம்யூனிட்டிஸ் அவங்களுடைய கைப்பாவையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள், அவங்க கையகப்படுத்தின பகுதிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 2 கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிற 2 வில்லேஜ்னு வச்சுக்கோங்களேன். அதை இப்போ ரஷ்யா கையகப்படுத்தினதோடு மட்டும் இல்லாமல் ரஷ்யாவினுடைய மேப் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுடைய தாக்குதலும் ரொம்ப அதிரடியாக தான் இருக்குது. ஈவன் ரஷ்யாவுக்குள்ளேயே அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரிக்கு எதிராகவே உக்ரைனால் தாக்குதல் நடத்த முடிகிறது அப்படின்னும், அதனால் ரஷ்யாவுக்கு பேரிழப்புகள் வந்து கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது தான். உக்ரைனுக்கான அந்த எய்டு, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான எய்டு அப்படிங்கிறது ஒருவேளை ஃப்ரீஸ் ஆகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சீக்கிரமாக அதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சில முடிவுகள் வந்தாலும் சில நாடுகளுடைய எதிர்ப்பு மீண்டும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் இப்போது சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரும் தொகையை உக்ரைனுக்கு ஐரோப்பிய ஒன்றியம்
அவங்களுடைய செலவுக்காக அவங்களுடைய ஆயுத தேவைக்காக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் இப்போ ஃப்ரீஸில் இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவும் சில முக்கியமான அவங்களுடைய பார்ட்னர்ஸும் எப்போதுமே நண்பர்கள் தான். ஈவன் ரஷ்யா இந்தியாவை பாருங்களேன், போர் நடந்துட்டுருக்கு, ஆனாலும் ரஷ்யா நமக்கான S-400 அனுப்பி வச்சாங்க. டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பிரம்மோஸ் உட்பட பல மிசைல்ஸுக்கு ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. அதை தான் புட்டின் அவர்களும் சொல்லியிருக்காங்க. ரஷ்யா எக்ஸ்சேஞ்சஸ் டெக்னாலஜிஸ் வித் பார்ட்னர்ஸ். ஸோ எங்களுடைய பார்ட்னர்ஸுக்கு நாங்கள் எந்த துரோகமும் செய்யாமல் எங்கள் பார்ட்னர்ஸ் நல்லபடியாக வளர்ச்சி அடைவதற்கு எங்களுடைய டெக்னாலஜியை நாங்கள் பகிர்ந்தளித்துக் கொள்வோம். அதுதான் ரஷ்யாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ எங்களுடைய பார்ட்னர்ஸ் எங்கள் கூட எப்போதுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா மார்தட்டி சொல்கிறாங்க. அமெரிக்காவாக இருந்தால் அமெரிக்கா இந்த மாதிரி டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அப்படி செஞ்சிட்டாங்கன்னா அமெரிக்காவினுடைய பெருமுதலாளிகள் அமெரிக்காவின் மீதே கோபம் கொண்டு அமெரிக்காவை அழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஸோ அமெரிக்காவில் செய்ய முடியாத பார்ட்னர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அவங்களுக்கு தேவையான டெக்னாலஜிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத ரஷ்யா செய்து வருவதனால்தான் ரஷ்யா கூடயும் சில நாடுகள் இப்போதும் இருந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவினுடைய பேசஸ், குவைத்தில் இருக்கக்கூடிய பல பேசஸ்க்கு எதிரான தாக்குதலை ஈரான் கடுமையாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஈரான் இன்னொரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய US ட்ரூப்ஸை நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, எதுக்காக அங்கே வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாமல் வச்சிட்ருக்கீங்க. அது இல்லாமல் அரபுலக நாடுகளில் இன்னும் பல இடங்களில் உங்களுடைய ட்ரூப்ஸ் இருக்காங்க. இதுக்கு மேலே எங்களை நீங்கள் அடிச்சிருங்க, இல்லாட்டி மறுபடியும் ஒரு யுத்தத்தை தொடங்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்வோம், அதே மாதிரி அமெரிக்கா ட்ரூப்ஸுக்கு எதிரான தாக்குதலை செய்ய ஆரம்பிப்போம் அப்படிங்கிறத இன்னைக்கு ஈரான் ஒரு எச்சரிக்கையாகவே கொடுத்திருக்கிறார்கள். ஜெலன்ஸ்கி அவர்களை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள்ட்ட கேட்டபோது புட்டின் sees no point in meeting with Zelensky so far. எந்த விதமான அறிகுறியும் தெரியல அவர்கிட்ட பார்த்து பேசுறதுக்கு. அதனால் இப்போதைக்கு மீட்டிங் நடக்க வாய்ப்பில்லை ராஜா என்று சொல்லியிருக்கிறார் புட்டின் அவர்கள். நாட்டோவை பொறுத்த வரைக்கும் 70 பில்லியன் யூரோ அப்படிங்கிறத உடனடியாக ஃபினான்ஷியல் பேக்கேஜாக உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்களாம். அதில் 40 பில்லியன் யூரோ அப்படிங்கிறது உடனடி பாசும், 30 பில்லியன் உக்ரைன் அதை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வைத்து தேவையில்லாத வேலைகளை செய்து வருகிறார்களா, தேவை இருக்கக்கூடிய வேலைகளை செய்து வருகிறார்களா என்பதை பொறுத்து மீதம் இருக்கும் 30 பில்லியன் யூரோஸ் அப்படிங்கிறதையும் கொடுப்போம் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் நாட்டோ. உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவினுடைய தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போது உக்ரைனை எப்படி அமெரிக்கா ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, பைடன் காலத்து அரசு எப்படி உக்ரைனை ஹேண்டில் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் இப்போ ட்ரம்ப் அவர்களும் ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ பைடன் அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. உக்ரைனுடைய அமைதி மட்டும் கிடையாது, உலக நாடுகளுடைய அமைதிக்கு இரண்டு பேருமே பெரிய ஆப்பதான் அடிச்சிட்டு இருக்காங்க. அது தொடர்கிறது என்கிற ஒரு விமர்சனத்தை இப்போது பல அமைப்புகளும் வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். உக்ரைனில் ஏகப்பட்ட இடங்களில் அமெரிக்காவினுடைய வாக்குறுதி பொய்த்து போனதை அங்கே இருக்கக்கூடிய மக்கள், நீலாம் போய் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தையை கேட்கவே செய்யாத, நமக்கான நாடை நமக்கான சுதந்திரத்தை தேடிக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய அரசாங்கத்தை தான் கேள்வி கேட்பாங்களே தவிர உக்ரைனுக்கு உதவ போகிறோம் அப்படின்னு சொன்ன அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய ஏமாற்றங்களை உக்ரைன் மக்கள் மிகப்பெரிய அளவில் இப்போது களம் காண ஆரம்பித்து விட்டார்கள். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ புதுசாக நிறைய பொருளாதார தடையை போட போகிறாங்க. அதுவும் குறிப்பாக ரஷ்யாவுக்கு எதிராக அந்த பொருளாதார தடைகள் அதிகமாக இருக்க போகிறது என்கிற தகவலை மார்க் ரூபியோ அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானுடைய மிசைல் கிட்டத்தட்ட 11 மிசைல் இன்னைக்கு லான்ச் செய்யப்பட்டதாகவும் அதில் 8லேருந்து 10 மிசைல்ஸை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம், ஒன்று மட்டும் ரொம்ப தூரத்தில் அது மனிதர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது என்கிற தகவலை இப்போது அமெரிக்க அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஈரான் ஒரு 11 மிசைல் அங்கே அனுப்பியிருக்காங்க. அப்படி அனுப்பின மிசைல்ஸ் எல்லாத்தையுமே, அது குவைத் பக்கம் தான் அனுப்பியிருக்காங்க, அந்த மிசைல்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அப்போ அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளுக்கு இதனால் பாதிப்பு இல்லை. நான் ஒன்று வந்து காப்பாற்றிறேன்டா, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, பட் நீ என் நட்பு நாடாகவே இரு என்பது தான் இப்போ அமெரிக்கா சொல்லக்கூடிய ஒரே ஒரு சொல்லாடல். ஐநா சபையினுடைய டெலிகேட்ஸை ரஷ்யாவுக்குள்ளே கொண்டு வருவதும் அவங்கள பாதுகாப்பாக திரும்ப ஐநா சபைக்கு அனுப்பி வைக்கக்கூடிய வேலையை நானே பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு புட்டின் அவர்கள். காரணம் இருக்கிறது, உக்ரைனுடைய தாக்குதல் காரணமாக ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய கல்லூரியில் தாக்குதல் அப்படிங்கிறது ஏற்பட்டு நிறைய மாணவ மாணவிகள் பாதிப்படைந்தார்கள். ஸோ இந்த பாதிப்பை ஐநா சபை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஐநா சபை பார்க்க வேண்டும். அதற்காக ஐநா சபை ரஷ்யாவுக்கு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இப்போது பெருசாக மாறி இருக்கு. ரஷ்யாவுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய காலேஜுக்கு எதிராக அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருந்தது என்றால் ஐநா சபை எந்த மாதிரியான முடிவுகளை கொடுப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நார்த்தன் சி ரூட், ரஷ்யாவினுடைய அந்த விளாடிவோஸ்டக் டு சென்னை அங்கே ஒரு ரூட் போட்டிருந்தாங்கல்ல, அந்த நார்த்தன் சி ரூட் அப்படிங்கிறது இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லாம் மூடப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கும். எனவே இந்த நார்த்தன் சி ரூட்டை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் என்கிற குரலை ரஷ்யா பதிவு செய்திருக்கிறது. நிறைய பேர் இந்த நார்த்தன் சி ரூட் அப்படிங்கிறத பயன்படுத்தி
பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான வெசல்ஸ், அதுவும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நோக்கி அங்கே இருந்த அந்த வெசல்ஸை அனுமதித்திருக்கிறார்கள் அமெரிக்கா. ஸோ அவங்களுக்கு தேவையான வெசல்ஸை அனுமதிப்பதும் அவங்களுக்கு தேவையில்லாத வெசல்ஸை திருப்பி அனுப்பிவிடுவதும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியம் மீண்டும் இங்கே பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கீங்க, நிறைய அப்டேட் பார்த்துருக்கீங்க. இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.